வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி. அண்ணா பார்க்குற மூவி வந்து குட் பாய் எமானுவல் 1977 ரிலீஸ் ஆன ஒரு சாஃப்ட் கோர் எராட்டிக் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூக்கு போதுங்க நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஹெல்ப்ஸ் மை லாட் கைஸ். உங்களுக்கும் நிறைய மூவி ரிவ்யூஸோட அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டரும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட கதையில வந்து வழக்கம் போல நம்ம ஹீரோயின் வந்து எமானுவல், அவரோட ஹஸ்பண்டான ஜான் இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஓப்பன் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே இமானுவலுக்கு யார் கூட இருக்கணும்னு தோணுதோ அவங்க கூட இருந்துட்டு திருப்பி இங்கே வந்துருவாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் இருக்குங்க. ஆனால் ஹஸ்பண்ட் வந்து இமானுவல் இல்லாமல் இன்னொரு பொண்ணோட ஃபிசிக்கலாக இருக்க மாட்டாங்க. பட் இமானுவல் அப்படி கிடையாது. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ஒரு மாடர்னான ஒரு ஓப்பனான ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து நம்ம இமானுவல் இருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதுலேயே தான் அவங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அன்டில் ஒன் டே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இமானுவலும் அவங்களோட ஹஸ்பண்டும் வந்து ஃபிசிக்கலாக கொஞ்சம் அப்படின்னு இருக்கிற இந்த சமயத்தில் வந்து பீச் சைடு, ஓகேங்களா, அப்போன்னு பார்த்து ஒரு போட் வந்து கிராஸ் ஆகுது. அந்த போட்ல இருந்து ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து வீடியோ எடுக்கிறாரு. ஓகேங்களா, அவர் வந்து லொக்கேஷன் பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அவர் வந்து இமானுவல் வந்து ஒரு பார்வை பார்க்குறாரு. அதுல நம்ம இமானுவலுக்கு வந்து ஏதோ ஒன்று ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஆள் நினைப்பாவே நம்ம இமானுவல் சுத்திட்டு இருக்காங்க. என்னடா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஃபிலிம் டைரக்டர். அந்த இடத்துக்கு வந்திருக்காரு, கதை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அந்த டேரக்டர் கூடயே அந்த டேரக்டர் பின்னாடி சுத்த ஆரம்பிக்கிறாங்க இமானுவல். அண்ட் ஒரு லெவலுக்கு மேலே வந்து அந்த டேரக்டர் கூடயே ஃபிசிக்கலாக இருந்திருக்காங்க. இருந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து இது கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து சொல்றாரு, எப்படி உன் ஹஸ்பண்ட் சும்மா இருக்கான், இந்த மாதிரி எப்படி வந்து மற்றவங்க கூட அவனை விட்டு இப்படி இருக்கா அப்படின்னு. அவர் வந்து ட்ரெடிஷ்னல் டைப் போல. ஸோ இதை கேட்டோன்னே இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சொல்றேன்னு வந்து, ஆமாண்ணா அந்த மாதிரி பொம்பளை தான் அப்படின்னு பேசிடுறாங்க. ஒன்று இவர் வந்து கையில காசை கொடுத்து நல்லா இருந்துச்சு கிளம்பு அப்படின்னு ஒரு மாதிரி மாற்றி கிளாஷ் ஆகிடுது. கிளாஷ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் நார்மல் ஆயிட்டாரு. நம்ம டேரக்டர் வந்து வேற ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்ல நார்மலாக இருக்காரு. ஆனால் நம்ம இமானுவலுக்கு வந்து அந்த டேரக்டரோட நினப்பு வந்து போகவே இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த டேரக்டரை பின்னாடியே ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாளாக ஜெலஸ் ஆகாத நம்ம இமானுவலோட ஹஸ்பண்ட் வந்து அந்த டேரக்டரோட இமானுவல் பேசும்போதோ பழகும்போதோ ஜெலஸ் வருது. இந்த விஷயம் வந்து நம்ம இமானுவலுக்கு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேரக்டரோட இருக்கும்போது இமானுவல் வந்து வேற ஒரு லைஃப்பை வாழ்ற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல். இதுக்கு முன்னாடி இருந்த லைஃப்பை விட இந்த லைஃப் வந்து ஃபார் பெட்டரா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. தென் ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதையே. நான் பார்த்த ரெண்டு இமானுவல் மூவிஸை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துல கதை இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக 18+ சீன்ஸும் இருக்கு. ஸோ இந்த இமானுவல் மூவில இது மற்ற ரெண்டு படத்தை விட பெட்டர்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக வந்து படம் பார்க்கலாம். கிளைமேக்ஸ் வந்து ஒரு மாதிரி ஓப்பன் எண்டெல்லாம் முடிச்சிருப்பாங்க. இப்படியும் இருக்கலாம், இதுல இருந்து இன்னும் படங்கள்லாம் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி முடிச்சு வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் அதனாலே இந்த படத்துக்கு நான் 3 டோனர்ஸ் தருவாங்க. இதே மாதிரி மூவி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நான் மிஸ்டர் நோபடி இன்னொரு ரிவ்யூ சந்திக்கிறேன். பாய். ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.